சுயேட்சை குழுவினது பிரதிநிதி, சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் ஆனது தமிழ் மக்களுக்கு மிக மிக முக்கியமானது. இப்படி ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டி போடுகின்றவர்கள் 48ஆம் ஆண்டில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதற்தரமாக நான் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவனும் இல்லை, தேர்தலில் போட்டியிடவும் இல்லை, ஆனால் இந்த தேர்தல் முன்னர் நடந்த தேர்தல்களை விட மிக மிக முக்கியமானது எங்கள் தமிழ் தரப்பினை பொறுத்தவரை. அது ஏன், நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக என்னுடைய உரையில் தெளிவுபடுத்தலாம் என்று முற்படுகின்றேன். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலும் நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது. இவ்வளவு காலமும், அதாவது 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு பின்னர் ஜே.ஆர். ஜெயவர்தனா தொடக்கம் ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் பல்வேறு வகையான அரசியல் ஜாப்புக்கு முரணானதாகவும் பல்லின சமூகத்துக்கு மாறாகவும் பல்வேறு வகையான தீர்மானங்களை எடுத்து இருமொழி கொள்கையை அமல்படுத்த தவறி பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தி அந்நிய நாட்டு இராணுவத்தினை நாட்டுக்குள் அனுமதித்து தனது சொந்த பிரஜைகளுக்கு எதிராக யுத்தத்தை மேற்கொண்டு கிறிஸ்தவ தேவாலயங்கள், இந்து தேவாலயங்கள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி தனது சொந்த பிரஜைகளை அழித்து யுத்த குற்றங்களில் ஈடுபட்டு மனித உரிமை மீறல்களை செய்து அது ஒரு இனப்படுகொலையாக விவாதிக்கிற அளவுக்கு சென்றது மட்டுமல்லாமல், பின்னர் வந்த ஜனாதிபதிகள் வினைத்திறனற்றவராக இருந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுக்க தவறியமை, நண்பருடன் இணைந்து மத்திய வங்கியை கொள்ளையிட்டமை, பிழையான பொருளாதார தீர்மானங்களை எடுத்தமை, வெளிநாட்டு நாணய கையிருப்பை மிக மோசமாக குறைகிற அளவில் நிதி தவறாக கையாண்டமை, மக்கள் போராட்டம், இளைஞர்களது போராட்டம், மாணவர்களது போராட்டங்களை மிக கொடூரமாக அடக்கி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டமை, இப்படி பல குற்றச்சாட்டுகளை இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் நினைக்கிற மாதிரி இவர்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல. இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த அரசியல் அமைப்பும் இந்த அரசாங்க அமைப்புமே இதுக்கு காரணம். அப்ப இதை இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு விளங்கிக் கொண்ட மக்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை தவிர்த்து இந்த அரசியல் அமைப்பிலும் அரசாங்க கட்டமைப்பில் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக மூன்றாவது ஒரு தரப்பை, ஜேவிபி இந்த மூன்றாவது ஒரு தரப்பை அனுரகுமார திசாநாயக்காவை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார். இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும் என்று. அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஒரு காவாந்து அமைச்சரவையை உருவாக்கி பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலை நிர்ணயித்ததன் பின்னணியில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. அப்ப இந்த அரசியல் அமைப்பும் இந்த அரசாங்க முறையும் இந்த நாட்டுக்கு பொருத்தமற்றது. இதே மாதிரி இதே காலப்பகுதியில இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அம்பேத்கர் வந்து மக்கள் கருத்தறிந்து மக்களுடைய விருப்புக்கேற்ப அரசியல் அமைப்பை அதன் குழு தலைவராக இருந்து உருவாக்கினார். அப்பொழுது அந்த காலப்பகுதியில் தேயிலை, ரப்பர், செங்கு என்று சொல்லி ஏற்றுமதியில் இலங்கை வினைத்திறன் ஆன நாடா, டொமினன்ட் ஆன நாடாக இருந்தது. அடிப்படையான விவசாய கட்டமைப்பை கொண்ட நாடாகத்தான் இந்தியா இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்தியா பொருளாதாரத்தில் எங்கேயோ போய்விட்டது. எல்லா இனத்தையும் அரவணைச்சு மாநிலவாரி மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அரசியல் பொருளாதார நன்மை பயக்கக்கூடிய வகையில் அந்த அரசியல் அமைப்பு அமைந்ததால இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாகவும் ஒரு பலம் மிக்க பிராந்திய நாடாக மாறி இருக்குது. 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டதாக நாடாக மாற்றியிருக்கு. நாங்கள் தலைகீழாக வந்து மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து மூல முடியாத நிலையில் உள்ளோம். தனி பெருமெனவே அரசு செலவினங்களினை குறைப்பதால், ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதால் மட்டும் எங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்ற விட முடியாது. இந்த அடிப்படை கட்டுமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி 3 இனமும் ஒன்றாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே வந்து இலங்கையில் பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி, அரசியல் வளர்ச்சியா இருந்தாலும் சரி,
அபிவிருத்தி இருந்தாலும் சரி சாத்தியப்படும். இது ஓரளவுக்கு பெரும்பான்மையின மக்களுக்கு இன்று விளங்கியுள்ளது, ஆட்சியாளருக்கும் அது விளங்கியுள்ளது. அவர் நேற்று கூட தெரிவித்த இந்த அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக சொல்லியிருந்தார். அப்ப இத்தகைய பின்னணியில இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களோட பிரதான கோரிக்கையாக சமஷ்டி அடிப்படையில் தீர்வண்டு அரசியல் ரீதியாக முயற்சி செய்தோம், ஆயுத போராட்ட ரீதியாக முயற்சி செய்தோம், திருப்பி அரசியல் ரீதியாக முயற்சி செய்கின்றோம். ஆனால் நாங்கள் தனித்துவமானவர்களாக இன்று வரைக்கும் இருக்கின்றோம். அதுக்கு காரணம் எங்களோட விடாமுயற்சி தான் பிரதான காரணம். அதை நாங்கள் வெண்ணை திரண்டு வருகின்ற சேரம் பானை உடையிறம் அறிந்த தருணத்தில் கைவிட முடியாது. இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக மக்களுக்கு வளமைக்கு மாறாக இன்னொரு எதிர்பார்ப்பு உள்ளது. வளமையாக இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சமஷ்டி அடிப்படையில் தீர்வு வழங்கப்படும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த முறை இனப்பிரச்சனைக்கான தீர்வோடு சேர்த்து பொருளாதார நலன்களும் எங்களுக்கு தேவை என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் உள்ளது. அதையும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய பிரதானம். ஏனென்றால் நாங்கள் பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டு போகுமா இருந்தால் இளைஞர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி போனா பின்னர் எங்களுக்கு சமஷ்டி அடிப்படை தீர்வு வந்தாலும் ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் இருக்க மாட்டார்கள். பொருளாதாரம் மிக பிரதானமானது. அதே நேரம் எங்களுடைய அரசியல் தீர்வு மிக மிக பிரதானமானது. ஏனென்ற அரசியல் தீர்வு கிடைத்தால் பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் இலகுவாக ஏற்படுத்த முடியும். அப்ப இந்த பின்னணியில மக்களுக்கு கோபம், விரக்தி, எங்களுடைய முன்னே நாள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகளை விட்டு மக்களுக்கு கோபம், அவர்களுடைய ஒழுங்கீனமான செயற்பாடுகள், ஒளிவு மறைவான செயற்பாடுகள், வினைத்திறனற்ற செயற்பாடுகள், பாராளுமன்றத்தை உரிய வகையில் கையாளாமை. கடந்த பாராளுமன்றத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைக்கிறவர்கள் 5 பேர் தான். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு சுமத்ரன், செல்வராஜா கஜேந்திரன், ஸ்ரீதரன், சாணக்கிய, இவ்வளவு பேரும் தான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் கேட்டால் எங்களுக்கு கட்சி டைம் தருவது இல்லை என்பார்கள். நீங்கள் கட்சியில் கேட்டு டைம் எடுத்து பாராளுமன்றத்தில் எங்கள் பிரச்சனையை சொல்லியிருக்கும், அவர் செய்ய தவறியுள்ளார்கள். ஆனால் பாராளுமன்றம் மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் மக்களது கோபம் நியாயமானது. இந்த பின்னணியில் மக்களது கோபம் நியாயமானது. அந்த கோபத்தை, அந்த விரக்தியை எங்களோட அடிப்படை கொள்கை இல்லாத, எங்களோட அடிப்படை சமஷ்டி அடிப்படையிலான இனப்பிரச்சனைக்கான தீர்வென்ற அந்த கொள்கை இல்லாத தேசிய கட்சிகளது தேர்தல் வாக்குறுதிகள், மேனிஃபெஸ்டோ, அதுக்கு நாங்கள் ஓட் பண்ணுவோமாக இருந்தால் அந்த கோரிக்கையை நாங்களே கைவிட்டதாக பொருள்படும். இது மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை, பெரிய டிசாஸ்டர். ஆகவே அது எங்கட தமிழ் கட்சிகளாக இருக்க வேண்டும், எங்கட சுயேட்சை குழுக்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கட அடிப்படை அரசியல் பிரச்சனைக்கும் பொருளாதார பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டுள்ள எம்மவர்களிலிருந்தே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் பிரதிநிதிகளை. ஏனென்றால் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்குற முயற்சியின் போது எமது பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதிக்கு அவர் சரியான இதய சுத்தியுடன் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு முயற்சிகளை மேற்கொண்டால் அவர்கள் ஆதரவு வழங்குவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எதிர்த்தரப்பில் இருந்து இன்னும் ஆதரவு வழங்குவார்கள். மாறாக தேசிய கட்சிக்கு, குறிப்பாக இந்த ஜேவிபி கட்சிக்கு நாங்கள் இந்த சில புத்திஜீவிகள் சொல்ற மாதிரி நாங்கள் அது ஜனாதிபதி தேர்தல் வேற, நம்மவரில் ஒருத்தர் தெரிவு செய்யப்பட மாட்டார் என்று அதுக்கான வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு போட்டது வேற. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்பது எங்களுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும், எங்களுடைய கட்சிகளிலிருந்து அனுப்ப வேண்டும். அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்ப இந்த பாராளுமன்ற தெரிவுக்கு பின்னர் புதிய அரசியலமைப்பு உருவாக்குகின்ற முயற்சிகள், இனப்பிரச்சனைக்கான தீர்வு முயற்சிகள் போன்றவற்றில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்கள் பிராந்திய கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவது மிக மிக முக்கியமானது. சரி, முக்கியமானது. யாரை தெரிவு செய்வது? எல்லாரும் பிரச்சனைக்குரியார்களா இருக்கிறார்கள், ஒழுங்கீனமானவர்களா இருக்கிறார்கள், ஒளிவு மறைவானவர்களாக இருக்கிறார்கள், வீண் விரயம் செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள்,
பாராளுமன்றத்தில் பேச தெரியாமல் பாராளுமன்றத்தில் போய் நித்திர கொள்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எப்படி தெரிவு செய்கிறார் என்று மக்களுக்கு கோபம். அப்படியான ஆக்கள் இருந்தாலும் தகுதியானவர்களும் தகுதியான அரசியல் கட்சிகளும் இன்றும் போட்டியிடுகின்றன. எங்கள் மத்தியில் தகுதியான அரசியல் கட்சிகளும் தகுதியான வேட்பாளர்களும், கட்சி பிள்ளையாக இருந்தாலும் அதில் ஒரு சில வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டியது மிக மிக கட்டாயமானது, மிக மிக கட்டாயமானது. இந்த சந்தர்ப்பம் உலக நாடுகள், அந்த நாடுகளது தூதரங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் மக்கள் இந்த அனுரகுமார திசநாயக்காவின் இந்த அலைக்கு உட்பட்டு தமது கோரிக்கையை விட்டு சிதைந்து போகிறார்களா, இல்லை இப்படி பல அலைகளை சந்தித்தவர்கள் என்று சொல்லி தாங்கள் தனித்துவமானவர்கள் என்று சொல்லி தங்களோட உரிமைக்கு குரல் கொடுக்கிற பிரேத்துகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு இசைவாக, அதுக்காக நான் பொருளாதார அபிவிருத்தியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வகையான பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தலாம் என்றால் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்கு. நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்குது, அது மாவட்ட செயலகங்கள் அதில் கூட தான் செய்யலாம். பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கும் சில மட்டுப்பாடு இருக்குது. ஆனா அந்த மட்டுப்பாடுகளுக்குள் உட்பட்டு அவர் வினைத்திறனாக செயற்பட்டார் என்றால் சில கேள்விகள் இருக்குது. அப்படியானவர்களை நிராகரித்து தகுதியானவர்களை, ஆற்றல் மிக்கவர்கள், இப்போ ஒரு கருத்து நிறைவு ஒன்று போகுது, இளைஞர்களாகவும் படித்தவர்களாகவும் இருந்தால் அவையில் பாராளுமன்றம் போகலாம். பிள்ளை அடிப்படையில் பிள்ளை. இளைஞர்களாக இருக்கணும், படித்தவர்கள், உனக்கு தகுதி இருக்கணும். நீ உள்ளூராட்சி மன்ற தேர்தலில், மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு உன்னை நிரூபித்திருக்கணும். நீ ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி, நீ ஒரு நல்ல தலைவன், நீ ஒரு நல்ல பேச்சாளர், நீ ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிற ஒரு ஆள், நீ ஒரு நல்ல தலைவர் என்றதை உன்னை நிரூபித்திருக்கணும். எடுத்த மாமன்று நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதுகளை நாங்கள் விளங்கி கொண்டு, ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் சொல்றார், இந்த படித்த இளையவர் டையெல்லாம் கட்டிக்கொண்டு சொல்றார், நாங்கள் 3 வீல் சேர் கேட்டா 100-200 வீல் சேர் தர்றதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க, ஆனா வாங்கி கொடுக்கறதுக்கு ஆக்கள் இல்லையன்ற. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நீர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தா வாங்கி கொடுக்கணும் இல்லை. உமக்கு நேரமும் இருந்தால், நல்ல மனமும் இருந்தால் அதை நீரே செய்யலாம். பாராளுமன்ற உறுப்பினர் வந்தான் செய்யணும். பல ஃபாதர்மார், ஆறு திருமுருகன், இப்படி எத்தனையோ உதவிகளை புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்து பட்டு செய்கிறார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. சரியா? அப்ப தவறாக மக்களை வழி நடத்தக்கூடாது, தவறாக வழி நடத்தக்கூடாது. எங்கள் மத்தியில் தகுதியானவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். கொள்கை பற்றுறுதியுடன் செயற்படுறவர்கள் நிற்கிறார்கள். நாளாந்த மக்கள் பிரச்சனையில் குரல் கொடுக்கிறவர் இருக்கிறார்கள். மக்களோட மக்களாக நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை, பொருத்தமானவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எதிர்காலத்தில் நடக்கின்ற இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள், அரசாங்கம் மாற்ற முயற்சிகள், அதாவது அரசு வேறு அரசாங்க முறை, இந்த அரசாங்கம் ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை மாற்ற முயற்சிகளில் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய இனப்பிரச்சனையான தீர்வுகள் எதிரொலிக்க வேண்டுமாயின் எங்களுடைய பிரதிநிதிகள் அந்த முயற்சிகளை குறித்த ஜனாதிபதியும் அந்த கட்சியும் முன்னெடுக்கின்ற போது அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டுமாயின் எங்களுடைய பிரதிநிதிகள், அது வேறு வேறு கட்சிகளாக இருக்கலாம், எங்களுடைய பிரதிநிதிகள், பிராந்திய கட்சிகளது பிரதிநிதிகள், சுயேட்சை குழுக்களது பிரதிநிதிகள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் எங்களுடைய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வை கொண்டிருக்காத, தங்கள தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிப்போமாக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பின்னடைவை எதிர்பார்ப்போம் எதிர்காலத்தில் சொல்லி எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது. தமிழ் மக்களது இந்த தேர்தல் கால ஓட்டிங் தொடர்பாக எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளது. அவர் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள், சரியான முடிவு தான் எடுத்திருப்பார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த முடிவுக்கு என்னுடைய பேச்சு வலி சேர்க்கும் என்று சோறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிவகரனுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.